எந்த தன்மை எந்த ப்ராக்டிஸ் எங்கிட்ட இல்லையோ அது என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவினர்களோ நான் ஒரு கனெக்டில் போய் பேசும்போதோ இல்லை நான் ஒரு ப்ரிசெப்டராக இருந்து எங்கிட்ட சிட்டிங் எடுக்க வரக்கூடிய அபியாசிகள்கிட்டையோ நான் எது பேசினாலும் அது இறங்காது. ஏன்னா நம்மளுடைய மொத்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சி பேஸ்ட், அதிர்வலைகள் சார்ந்தது. வார்த்தைகளால் நீங்கள் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மை ஆழ்நிலை மனதில் அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த அதிர்வலைகள் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் ப்ராக்டிஸாக இருந்தாலும் இல்லை மாஸ்டர் எனக்கு கொடுத்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும், தன்னார்வலர் பணியாக இருந்தாலும், ப்ரிசெப்டர் பணி, ஃபங்க்ஷனரி பணி, இதில் நான் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களும் மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடி அதை நான் செய்கிறேனா. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட கதையை நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க, வெவ்வேறு அவதாரத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய அழிச்சிட்டு வருது. அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரோட பக்தை. என்னுடைய குழந்தை சக்கரை ரொம்ப சாப்பிடுது, நீங்கள் சொன்னால் நிறுத்திடும், சொல்லுங்கள், போயிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு வாமான்னு. 4 வாரம் கழிச்சு வந்தோடனே அந்த குழந்தைய பார்த்து சக்கரை சாப்பிடாதுன்னு அந்த குழந்தை நிறுத்திது. அந்த அம்மாவுக்கு ஒரே டேடி எனக்கு ஒரு டவுட்டுன்னு மைண்டில் சுற்றினே இருக்குது. இது முன்னாடியே சொல்லி 4 வாரம் சர்க்கரை 2 கிலோ மிச்சமாக இருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கே அந்த பழக்கம் இருந்தது, அதிகமாக சர்க்கரை உண்ணும் பழக்கம் எனக்கு இருந்தது, எனக்கு இருக்கக்கூடிய இல்லாத இதை எப்படி நாங்கள் போய் சொல்ல முடியும். சஹஜ மார்க்ன்றது ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம் சார்ந்த, எந்த மாற்றம் என்னிடம் வருகிறதோ அதை மட்டுமே மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய, செயலாக எதிர்பார்க்கக்கூடிய மார்க்கம்.